ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்துல வந்திருக்கு. இங்கிலாந்தோட ஸ்குவாட் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மச் அவாய்டட் ஒயிட் பால் சீரிஸ் அகைன்ஸ்ட் இந்தியா, அட் த சேம் டைம் ஐசிசி மென்ஸ் சாம்பியன்ஸ் டிராபி 2025 ரெண்டுக்குமே சேர்த்து அறிவிச்சிட்டாங்க. ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியால வந்து ஓடிஐ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா T20 ஆட போறாங்க. அதுக்கான ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. சேம் அந்த ஓடிஐக்கு அறிவிச்ச ஸ்குவாட் தான் அப்படியே வந்து சாம்பியன்ஸ் டிராபிக்காக பாகிஸ்தான் போறாங்க பிப்ரவரியில. உண்மையிலுமே ஸ்குவாட் பாக்குறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எஸ், அவங்களோட ஸ்குவாட் கீ பிளேயரோட ரிட்டர்ன்ஸ் பத்தி, ஷாக்கிங்கான எக்ஸ்க்ளூஷன்ஸ் பத்தி, ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான டூர் ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல பேசலாம். கண்டிப்பா ஒரு எக்ஸைட்டிங்கான பிரேக் டவுன் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போது. கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோ ரூட் உள்ள வந்திருக்காரு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஜோ ரூட்டை பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓடிஐ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நம்ம பார்க்கவே இல்ல. ஒரு நல்ல ஒரு பிளேயர், ஆனா அவரால் வந்து எக்ஸைட்டிங்கான சில விஷயங்களை பண்ண முடியும். பட் ஒரு கொஞ்சம் தான் நல்லா விளையாண்டார் ஓடிஐ வேர்ல்டு கப்ல அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தான் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அடி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. திருப்பி அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செமையான விஷயம். அட் த சேம் டைம் வந்து ஜாஸ் பட்லர் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ண போறாரு. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக். மார்க்குட்டையும் ஆட் பண்ணிருக்காங்க. சையத் மஹ்மூத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரவுண்டர் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிரைடன் கார்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸுக்காக டீம்ல ஆட் பண்ணப்பட்டிருக்காரு. இதை தாண்டி ஒயிட் பால் கிரிக்கெட்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்க பில் சால்ட், பென் டெக்கட், அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி டாப் ஆர்டர் சாலிடா உள்ள இறங்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க பொதுவாவே பாக்குற இங்கிலாந்து டீம் மாதிரி இந்த டீம் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே இங்கிலாந்து டீம் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் நோக்கி தான் இருக்கும். பட் இந்த டைம் நிறைய எக்ஸைட்டிங்கான யங் டேலண்ட்ஸ் உள்ள இருக்குது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கே ஒரு பெரிய ஆட் ஆன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் வந்து ஒரு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. லைக் ஒரு வில் ஜாக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கல. சாம் கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. சோ இது மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா அவங்க ஒரு மாதிரி நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்க. கடந்த ஃபியூ இயர்ஸா நாங்க இதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான டேலண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்கள நாங்க அப்படியே வந்து கொண்டு போய் விளையாட வைக்க போறோம் அப்படின்னு தான் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஜாமி ஓவர்டன் மாதிரி பிளேயர்ஸை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெர்சட்டிலிட்டி ஆட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் ரொம்ப நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயம். சோ ஆப்வியஸ்லி அவர் உள்ள வந்திருக்கிறது வந்து சூப்பரான ஒரு மேட்ரு. இந்தியாவுக்கு அவங்க வராங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 22 ஜனவரி அங்க வந்து T20 ஆரம்பிக்குது. அது அப்படியே 2 பிப்ரவரி வரைக்கும் ஒரு 5 T20 ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓடிஐ ஆடுறாங்க. அங்கேருந்து வந்து சாம்பியன்ஸ் டிராபி விளையாட போறாங்க. பட் சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஷெட்யூல் இன்னும் அறிவிக்கப்படல அப்படிங்கிறதுனால அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த ஓடிஐ ஸ்குவாட் பத்தி நம்ம ஃபுல்லா பேசலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபிக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ஸ்குவாட் தான். ஜாஸ் பட்லர் கேப்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்காரு, கஸ் அட்கின்சன், ஜாக்கப் பெத்ல ஆட் பண்ணிருக்காங்க, ஹாரி ப்ரூக் இருக்காரு, பிரைடன் கார்ஸ் இருக்காரு, பென் டெக்கட் இருக்காரு, ஜாமி ஓவர்டன், ஜாமி ஸ்மித் எடுத்துட்டு வந்திருக்காங்க, லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, அதில் ரஷீத் வெட்டீரன் ஸ்பின்னர் அவரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஜோ ரூட் வந்திருக்காரு, சையத் முகமது எடுத்துட்டு வந்திருக்காங்க, பில் சால்ட், மார்குட். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா டூருக்கான ஓடிஐக்கான ஸ்குவாட். அப்படியே T20 சைடு வந்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், ரேகன் அஹ்மத் சின்ன பையன், அந்த பையனை ஆட் பண்ணிருக்காங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆட போறாரு, கஸ் அட்கின்சனும் ஆட போறாரு, ஜாக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், பிரைடன் கார்ஸ், பென் டெக்கட், ஜாமி ஓவர்டன், ஜாமி ஸ்மித், லியாம் லிவிங்ஸ்டன், அதில் ரஷீத், சையத் முகமது, பில் சால்ட், மார்குட். அதே டீம் தான். ரெகான் அஹ்மத் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் தான். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டீமா தான் இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து என்னதான் யங் டேலண்ட்ஸ் இருந்தாலும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் விளையாட போறப்போ நிறைய அதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் வந்து இல்ல. ஏன்னா ஸ்டோக்ஸ் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, இப்போ ஒரு ஸ்டோக்ஸோட இடத்தை யாரு நிரப்புவா அப்படின்னா கொஸ்டின் இல்ல. ஏன்னா அதுக்கு பதிலே கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் அந்த இடத்துல பிடிச்சி ஆடியே ஆகணும். அண்ட் அவரால் நல்ல கேம் விளையாட முடியும். பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஒரு கிளட்ச் பிளேயரா அவர் இருப்பாரா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டவுட் தான். நிறைய இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி அது ஒரு நிறைய பிக் ப்ளோவை ஏற்படுத்தி இருக்கு இங்கிலாந்து டீம்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் லாஸ்டா அவங்க இந்த ஐசிசி வேர்ல்டு கப் 2023 ஒரு பயங்கரமான அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வேற அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ
அதையும் கொஞ்சம் அவங்க பாத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட்லரோட பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு, அது பார்க்கணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக், பட் பல வருடங்கள் கழித்து கிரிக்கெட் ஆட வர்றாரு. உங்களுக்கு தெரியும்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் எப்படி இருக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஜாக்கோ பெத்தல் ஒரு யங் டேலண்ட், ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹாரி ப்ரூக் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்னாலே ரன் அடிப்பாரு. சோ அவர் ஒரு சூப்பரான பிக். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்லயே ஒரு நல்ல வாட்ச் அவுட்டா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பிரைடன் காஸ் அவரும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பென் டெக்கெட்டும் ஆக்சுவலி நல்ல பிளேயர் தான் அவரு. ஜாமி ஓவர்டன் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு, அதனால அவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜாமி ஸ்மித் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு பிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு செம்ம டேலண்ட்டுங்க. அவர் பெருசா அவங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. சின்ன பையன் தான், 24 வயசு தான் ஆகுது. லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன். சரி கிரிக்கெட்டுக்காக பயங்கரமா ஆடி இருக்காரு, நிறைய செஞ்சுரிஸும் டச் ஆன் பண்ணிருக்காரு அவரு. சோ அந்த பையன் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். ஐ டோன்ட் நோ 11ல இடம் இருக்குமான்னு, பட் சூப்பர் 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 அப்படின்னு நினைக்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டன், அதில் ரஷீத் ஒரு நல்ல பிக் தான். ஜோ ரூட் வந்து ஏதோ சம்திங் ஒரு சீரீஸ் ஆடிட்டு போயிடுறப்பான்ட்டு மேபி ஒரு கடைசி ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி இதுவா இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒரு சில மிஸ் அவுட் பாக்குறேன், பட் ஸ்டில் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இந்த டீம் பத்தி என்ன? லைக் ஹிட்டஸா மிஸ்ஸஸா? இந்த டீம் நல்லா ஆடுவாங்களா? வாட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க இங்கிலாந்து டீம் கிட்ட இருந்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்போ ப்ரோ இந்தியாவோட ஸ்குவாட் ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலி இன்னொரு வீடியோலயே கமெண்ட் வந்துச்சு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூலே ப்ராப்பரா அறிவிக்கப்படலை. ஏன்னா இப்ப லாஸ்ட் வீக்ல தான் வந்து இந்த பிரச்சனையே தீர்ந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு, அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுவே இப்பதான் தீர்ந்திருக்கு. ஏன்னா 2 கிரவுண்ட் ரெண்டு கண்ட்ரில நடத்த போறாங்க. அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஸ்குவாட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் எப்பவுமே ஒரு 3 மாசம் 90 நாட்களுக்கு முன்னாடியே ஸ்குவாட்லாம் அறிவிக்கணும். பட் ஸ்டில் அவங்க வந்து இன்னும் அந்த டிசிஷனே எடுக்காதனால அப்படி போயிட்டு இருக்கு. பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வரப்போற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அது. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அனதர் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் கொண்டுட்டு வந்து கொடுக்கறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸும் வரவேற்கப்படுகிறது. சோ கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் என்டர்டெயின் பண்றேன். அண்ட் நன்றி 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 நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி.